வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுறேன். நம்மளோட யூடியூப் பார்த்துட்டு நெறைய பேர் கால் பண்றாங்க. மாந்திரீக பயிற்சி என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? நாங்க மாந்திரீகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு டேட் சொல்லுங்க. நாங்க கத்துக்கிறோம்னு சொல்றாங்க. நாங்க போன வாட்டி கடைசி டைம் நம்ம கத்துக் குடுக்கும்போது, போன வருஷம் தான் கத்துக் குடுத்தோம். சிவன் மலையில கூட்டின்னு போயிட்டு அங்க பயிற்சி கத்துக் குடுத்தோம். அதுல அன்னைக்கு 2 நாள் அங்க தங்கியிருந்தோம். நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தோம். அதில சில பேர் மட்டும் தான் தேர்ச்சி பெற்றாங்க. சில பேர் தான் ஃபோன் பண்றாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? என்ன பண்றாங்கன்னு தெரிவிக்கிறாங்க. மற்ற ஆள் தெரிவிக்கிறதில்ல. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இது மாந்திரீகம் கத்துக்கிறவன் மட்டும் ஒரு சரியான முறையில பயன்படுத்தணும். பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி ஆரம்பத்திலேயே தவறுதலா பண்றதோ, விட்டு விட்டு பண்றதோ, முறை தவறு பண்றதோ பண்ணோம்னா, தெய்வங்கள் சித்திகளா நடக்காது. தெய்வங்கள் அருள் புரியாது. தெய்வங்கள் வரம் குடுக்காது. இது தெரிஞ்சுக்கணும் மக்களு. மாந்திரீகம் கத்துக்கிறது மட்டும் பெருசு கிடையாது. அது எப்படி கையாளணும்? தேவதை கிட்ட எப்படி விசுவாசமா இருக்கணும்? எப்படி பூஜைகள் பண்ணணும்? என்று தெரியணும். அதனால எந்த அமாவாசை இல்லாத இந்த சிவராத்திரி முடிஞ்சிடுச்சு. வரப்போற அடுத்த அமாவாசைக்கு நம்ம மாந்திரீக பயிற்சி குடுக்குறோம். வந்து கத்துக்குங்க. இத கத்துக்கும்போது நீங்க என்னமா மனசால நீங்க ஒரு உறுதி எடுத்துக்கணும். என்னன்னா, கண்டிப்பாக மாந்திரீகம்ன்றது ஒரு நாள்ல போகக்கூடிய விஷயம் கிடையாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்க வாழ்ற மட்டும் கூட வரக்கூடிய ஒரு ஒரு மாந்திரீக சக்தி அது. அதில ஆரம்பத்திலே கத்துக்கும்போதே அது தெளிவா கத்துக்கணும். முதல்ல நீங்க மனிதன் தன்மையில இருந்து தெய்வத்தை வழிபட தன்மைக்கு வரும்போது, நீங்க சில மாற்றங்கள் மாத்திக்கணும் உங்கள. எப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட வழக்கங்கள் எதுவா இருந்தாலும், அது இந்த இடத்துல மாத்திக்கணும். சில மாற்றங்கள் கொண்டு வரணும். என்னன்னா, சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகமா சாப்பிடுவாங்க. சிலர் அதிக நேரம் தூங்குவாங்க. சிலர் குளிக்க மாட்டாங்க சரியா. சிலர் அதிகமான ம் அசைவம் உண்ணுவாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன் நம்ம இத தவிர்க்கணும்னா, அந்த 48 நாள் விரதம் இருக்கும்போது இதெல்லாம் தவிர்க்கணும். என்ன காரணம்னு சொன்னா, ஒரு தேவ சக்தின்றது அது நுண்ணியமான அறிவாற்றல் இருக்கிற சக்தி. அத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு இந்த இந்த உலக லெவல்ல இருக்கிற உணவு பழக்கங்கள் இருந்துச்சுன்னா, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும், 48 நாள் விரதம் இருக்கணும். வெறும் துணியில தரையில போட்டு படுத்துக்கணும். காலையில ஒரு வாட்டி குளிக்கணும். சாயங்காலம் ஒரு வாட்டி குளிக்கணும். காலையில டிஃபன் சாப்பிடணும். மதியம் பச்சை அரிசி சாப்பாடு சாப்பிடணும். இரவும் டிஃபன் சாப்பிடணும். ஒரு வேள தான் சாப்பாடு. 2 வேளையும் ஜெபம் பண்ணணும். டைம் இருந்தா விடிகாத்தால எழுந்துட்டு 4 மணிக்கு மேல ஜெபம் பண்ணலாம். மந்திர ஜெபம் பண்ணலாம். இரவு 8:30 மணிலேருந்து 9 மணிக்கு மேல பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம். மந்திர ஜெபம் பண்ணலாம். இடைவிடாத 48 நாள் கண்டிப்பா பண்ணணும். 48 நாள் பூஜை பண்ணும்போது, உங்களுக்கு பெரும்பாலும் பெண்கள் முகமோ, இல்ல உங்களோட விரோதிகள் முகமோ, இல்லன்னா அ உ உங்களுக்கு உங்க உங்களுக்கு பிடிக்காத அவங்க முகம நீங்க பார்க்கக்கூடாது. பெரும்பாலும் மக்கள் தொடர்பு இல்லாம இருக்கணும். அப்படி நீங்க பூஜை பண்ணா மட்டும் தான், இந்த தெய்வங்கள், சித்திகள் வரும். புரியுதுங்களா? வெறும் மந்திரம் படிச்சா மட்டும் வராது. ஒழுக்க நிலை இருக்கணும். அப்பதான் வரும். அதனால நீங்க இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. இது நேரடியா பயிற்சி சொல்லிக் குடுக்கும்போது நாங்க சொல்லி தர்றோம். அந்த மாரி கண்டிப்பா 48 நாள் இருந்தே தீரணும். அந்த 48 நாள் நீங்க இருந்துட்டாலே, நீங்க வாழ்நாள் முழுவதும் அத கடைபிடிச்சிடலாம், அந்த விஷயத்த. அதனால
வரப்போற அமாவாசைக்கு டேட் அறிவிக்கிறோம். வந்து கத்துக்குங்க. உங்களுக்கு வந்து மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்கள் நாங்களே குடுக்குறோம். புக்கு குடுக்குறோம். ஜெபமாலையும் குடுக்குறோம். எல்லா வகையான பொருள் நாங்களே குடுத்து உங்களுக்கு கத்துக் குடுக்குறோம். இது யாராவது தேவைப்படுறதுன்னா கால் பண்ணி கேட்டுக்கங்க. இந்த பலன வந்து நீங்க பலனடைங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!